பா பணம் கிடச்சிச்சுப்பா. அது சொன்ன புரியாதுடா. வர வர டைமே சரியில்லைடா. ஜிஜி சாரி. இந்த அட்ரஸ் எங்கே இந்த இருக்கு? அட்ரஸா? இது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்திங்கன்னா அந்த இடம் வரும். ஆமாண்டா, ஏதோ அட்ரஸும். நேற்று கூட இப்படி தான் ஒரு பெருசு சிக்னலில் நின்றுட்டு இருந்துச்சு. பணம் வேறு நிறைய வச்சுருந்தான். ஒரு பைக்காரன் வேறு வந்து தட்டிட்டு போயிட்டான். கீழே விழுந்துட்டான். ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் பணத்தை அடிச்சுட்டு ஓடலான்னு பார்க்கும்போது என் காலை பிடிச்சிட்டான்டா. எனக்கு வேறு வழி தெரில. அதான் கையில் இருக்கிற கத்தியை வச்சு அவனை கீறிட்டு காசு அடித்து எஸ்கேப் ஆயிட்டேன்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. வர வழியில் ஃபோன் தான்டா மிஸ் ஆயிடுச்சு. என் ஃபோட்டோ ஓன் ஃபோட்டோ எல்லாமே அதில் தான்டா இருக்குது. போலீஸ்கிட்ட கிடைச்சா செத்துருவோம்டா. இந்த அட்ரஸ் எங்கே இருக்கு? எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு அட்ரஸை? என்ன கேட்டேன்? அட்ரஸ் தானே கேட்டேன். அட்ரஸா என் தலையில் இருக்குது. தலையிலையா? தலையில் காண. ஏய் அட்டிங், நீ யார் மேலே கை வைக்கிற? என்னங்க ஜெயா? ஓ முள்ளா? சரிங்க சரிங்க. ஃபோட்டோ கிடச்சிருச்சு, ஆள் பிடிக்க முடியாதானே? நான் பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணுறேங்க ஐயா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாட்டிக்கிடுவான். உங்கள் செல்ஃபோனே அடிச்சிருக்கான்னா விட்டுருவோமா? ஸ்டேஷனில் ஐயா, ஸ்டேஷன்லலாம் ஆள் இருக்கு ஐயா. டேய், இவனை தெரியுமா? சார் தெரியாது சார். ஏன் ஐயா? விசாரிச்சு தான் இருக்கேன் ஐயா, கண்டுபிடிச்சிடலாம். அதுவா ஐயா சொன்னா புரியாதுடா. அதெல்லாம் தனி கிக்கு. டேய் அதெல்லாம் விட முடியாதுடா. நான் மட்டுமா பண்ணுறேன்? நேற்று கூட அப்புறம் தான் ஒரு பெருசை ஒரு பைக்காரன் தட்டிட்டு போயிட்டான். ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கிட்ட போனான். நான் கூட ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சேன். பார்த்தா அந்த பெருசோட பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணுறது? நான் என்ன மகாத்மா காந்தியா? அவன் அந்த பெருசோட காசு அடித்தான், ஃபோனை அடிச்சிட்டான். டேய் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. வர வழியில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபோனை வேறு அடிச்சிட்டேன். அதான்டா கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன அப்பிட்டாக பார்க்குற? நான் மாட்டினா ஒன்றையும் சேர்ந்து மாட்டி விட்டுருவேன். டேய் அறிவில வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? கால் மேலே ஏற்றுற. சொல்கிறா. டேய் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா இல்லையா? டேய் அது உனக்கு சொன்ன முடியாதுடா. நான் என்னடா பண்ணேன்? பிரேக் ஒழுங்காக பிடிக்கல. பைக்லாம் செதறிச்சுடா. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி சிக்னலில் வேறு ஒரு பெருசு குக்கை வந்துச்சுடா. நான் என்ன பண்ணேன்? பிரேக்கை பிடிக்கல, அடிச்சு தூக்கிட்டேன். தெரியுமா? சார் தெரியாது சார். ஐயா விசாரிச்சு தான் இருக்கேன் ஐயா. என் வண்டினா பரவாயில்லடா, ஃப்ரெண்டு வண்டிடா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ஸ்டேஷனில் ஆள் இருப்பான். தெரியலடா எனக்கு இப்போ. ஏய் அறிவில வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. கால் மேலே ஏற்றுற. ஐயா அக்யூஸ்ட் அடிச்சிட்டான். நான் பிடிச்சிட்டு கால் பண்ணுறேங்க ஐயா. ஏண்டா என்ன தைரியம் இருந்தால் இன்ஸ்பெக்டர் போனே அடிப்பேன். ஏய் இல்லைடா. ஃபோட்டோ எல்லாமே அதில் தான்டா இருக்குது. போலீஸ் கிட்ட கிடைச்சா செத்துருவோம்டா. நில்றா. இந்த அட்ரஸ் எங்கே இருக்கு? எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு அட்ரஸ்? என்ன கேட்டேன்? அட்ரஸ் தானே கேட்டேன். அட்ரஸா என் தலையில் இருக்குது. தலையிலையா? தலையில் காண. ஏய் அட்டிங், நீ யார் மேலே கை வைக்கிற? ஹலோ பா, பணம் கிடச்சிச்சுப்பா. ஏய் அது வாடா, சொன்னா மாட்டிட்டா. என்ன தைரியம் புரியாதுப்பா. இருந்தா இன்ஸ்பெக்டர் போனே அடிப்பேன். பா வா நீ உள்ள வா, உனக்கு வந்துடுறேன்ப்பா. பத்திரமா இருங்கப்பா. உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா.
இனிமையாவது ரோடு கிராஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் போங்கப்பா. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்த